Chennai remains our top focus, and let's go straight then to editor output Shiv Arur, who's joining us with our team of reporters in Chennai. Shiv, it's over to you. Thanks very much, Jugal. Hello and welcome. Good morning to all of our viewers in Chennai and beyond as we continue our special coverage from Chennai this morning. Barely hours after a political neutron bomb was detonated at the Jaya Samadhi on Marina Beach. A man known best as a sycophant, a person who only took orders from former Chief Minister Jayalalitha, has truly come into his own and fashioned himself by sitting for 40 minutes in silence at the Jaya Samadhi as now a big middle-class hero. He has triggered a huge amount of public appreciation and is being seen as a symbol of defiance against the rising figure of V.K. Sasikala, the new chief of the AIADMK. But what lies next as far as these two towering figures of Tamil politics is concerned? First, before we get you our live ground reports from all the big spotlight locations in Chennai, at Poise Garden and the Jaya Samadhi at Marina Beach, let's take you through precisely what it is that O. Paneerselvam said yesterday and did yesterday, and the big response from Sasikala, all of it culminating in O. Paneerselvam being expelled from a party he's been part of for decades. அம்மா அவர்களால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தரப்பட்ட பொருளாளர் என்ற பதவியினை நான் மாண்புமிகு அம்மாவுடைய மனநிறைவு கொள்கின்ற அளவில் பணியாற்றியிருக்கிறேன். அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு தமிழகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை. நிர்பந்தத்தின் காரணமாக திமுக நிர்பந்தத்தின் காரணமாக தான் நீங்க சிரித்தீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. சிரித்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொறுமையா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க மிகப்பெரிய வேறுபாடு சிரிப்பு தான். மிருகங்களால் சிரிக்க முடியும், மனிதர்கள் மட்டுமே தான் சிரிக்க முடியும். பார்த்து சிரித்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய குற்றமாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்த முடியவில்லை என்ற ஒரு காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து சிரித்தேன் எடுத்துக்கலாமா? உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்தினால் தான் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து நீங்க சிரித்து பேசுறீங்க என்ற கருத்தை எடுத்துக்கலாமா? மணியில் கனமில்லை, அதனால் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ விரைவில் புது கட்சி உதயமாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டன். பொறுத்திருந்து பாருங்கள். Mr. Paneerselvam is speaking on a local channel. Let's listen. உடைய நினைவிடத்திலே உட்கார்ந்து எல்லாவற்றையும் மாண்புமிகு அம்மாவிடம் சொல்லி பரிகாரம் தேடுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டது. அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் தான் நான் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி நண்பர்களையும் சந்தித்தது. உங்களோட பொதுச் செயலாளர் சசிகலா சொல்லும் போது இது திமுக தான் பின்னணியில இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய இப்போதைய இந்த நிலைப்பாட்டுல பின்னணியில இருக்கிறதுல திமுக தான் இருக்குது, நீங்களும் எதிர்க்கட்சி தலைவரும் சிரித்து பேசிக்கொண்டு அமர்ந்ததுல இருந்தே அது வெளிப்படுகிறது அப்படிங்கிற பார்வையை முன் வச்சிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய விசுவாசத்தை பற்றி நன்றாகவே தெரியும். 2001 மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எனக்கு கழித்து 1 வருடம் 2 வருடம் அல்ல 13 வருடங்கள் கழித்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவுக்கு சோதனை வருகின்ற பொழுது 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற இந்த இயக்கத்தில் மீண்டும் பன்னீர்செல்வத்தை தான் மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நியமித்தார்கள். மாண்புமிகு அம்மாவர்களை பொறுத்த மாட்டில் 100க்கு 110% அம்மா அவர் சொன்ன பணியை கடமையை நிறைவேற்றினால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருக்கு அடுத்த பணியாக ஏதாவது பணி கொடுக்க வேண்டும் என்றால் கொடுப்பார்கள். ஏற்கனவே கொடுத்த பணியில் தொய்வு இருந்தால் நிச்சயம் அடுத்த பணி மாண்புமிகு அம்மா அவர்கள் கொடுக்க மாட்டார்கள்.
இடைப்பட்ட 13 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மனநிறைவோடு நான் பணியாற்றிருக்கிறேன். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சிக்கு எந்தவித சிறு பங்கமும் ஏற்படாததில் என்னுடைய அரசின் வேலைகளை செய்திருக்கிறேன். இப்போ இன்றைக்கு பேசிய திருமிகு சசிகலா சொன்னது, கடைசி வரை அவர் நல்லா சிரித்து பேசிக் கொண்டுதான் இருந்தார், என் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார், திடீரென இப்படி ஏன் பேசுகிறார் என்பது தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே உங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும், நான் யாருடன் பேசினாலும் எனக்குள் பல சங்கடங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் அன்போடு புன்முறுவலோடு தான் பேசுகிற பழக்கம் எனக்கு சிறுபள்ளியிலிருந்து இருந்தது. சில நேரங்கள் கூட என்னை கடிந்திருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையும் நீங்கள் எப்படி இவ்வளவு அனைவருடன் ஒரே மாதிரியாக பழகிறீர்கள் என்று கூட என்னை கேட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினை பார்த்து சிரித்தது என்று தவறு என்று சொல்கிறார்கள். அவர்களுடன் பேசியது கூட இப்பொழுது பேசினாரு. ஏன் அந்த அளவுக்கு மனங்களை மனத்தாக்க நான் எதை பார்த்தேன், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மனநிலைகளையும் அவர்கள் ஒரு இறுக்கமாக இருந்தார்கள். அந்த இறுக்கத்தை நான் என்னுடைய முகத்தில் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் 2 மணி நேரமாக நான் அங்கே வாதாடி அப்புறம் தான் இங்க வந்து உட்கார்ந்திருந்தேன். நான் வருகின்ற பொழுது என்னிடம் கையெழுத்து வாங்கப்பட்ட அந்த லெட்டர் பேரில் கையெழுத்து கூட என்னுடைய டேபிள் தான் இருந்தது. என்ன சொல்ல போகிறார் என்று அனைவரும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை எதிர்நோக்கி இருந்தார்கள். நான் கட்சியினுடைய கட்டளைக்கு அடிபணிபவன், அதில் ஒரு சின்ன பிசிறு கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எந்தவித மாற்று கருத்தும் நான் 2 மணி நேரம் அவர்களும் வாதாடியதை பற்றி ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதாகத்தான் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னிடம் பெரிய எழுத்துக்காரர் நல்லா இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். பெரியவர் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காம அவர்கள் அதற்கு முந்தைய நாள் தான் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்தார், நல்லா இருக்கிறார், அவங்க கூட கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னேன். இதுதான் நடந்தது. ஆனா அங்க அவர்களோட நீங்க விளக்க முயற்சித்து உங்களுக்குள்ள ஒரு இருந்த இந்த இடைவெளியோ அல்லது அவர்களால் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலையோ இருந்து அதை சரி பண்ண முடியலையா? ஏன் இந்த இடைவெளி அதிகரிச்சது? இல்ல ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து வெளிப்படையா வெளியில வந்து பேச வேண்டிய சூழல் வந்து? என்னுடைய கடமையை என்னுடைய மனநிலையை ஒரே நிலையில் தான் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது எப்பயும் வைத்திருப்பேன். அவர்களுக்கு என் மீது என்ன ஈகோ என்றே தெரியவில்லை. இவ்வளவு அவசரமாக முதலமைச்சர் என்ற பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எப்படி அவர்களால் ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நிலைமை, சாதாரண மக்கள் என்ன மனநிலையை கொண்டிருக்கிறார்கள், கட்சியினுடைய கழகத்தினுடைய ஆணிவராக விளங்கிக் கொண்டிருக்கிற செயல் வீரர்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பது அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் என்னை போன்றவர்களுக்கும் அவரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அவருடைய மன ஓட்டங்கள் என்ன என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இந்த முடிவை எதற்கு எடுத்தார்கள்? காலங்கள் கணிகின்ற பொழுது கழக பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று காலங்கள் கணிகின்ற பொழுது அதை ஏற்றிருந்தால் அனைவரும் ஏற்றக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டு. எந்த பதவிக்கும் யாரையும் திணித்தால் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். நிர்பந்தம் கொடுத்து இவரை வந்து ராஜினாமா செய்ய வைக்க முடியும்னா அந்த முதலமைச்சர் பதவிக்கே அவர் வந்து தகுதி இல்லை அப்படி என்பதாக தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் விமர்சிக்கிறாங்க. அப்படியான நிர்பந்தத்தை உங்களால எதிர்கொள்ள முடியாம இருந்ததா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அதாவது நிர்பந்தங்கள் பண்ற பொழுது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மதித்து நீங்கள் நடங்கள் என்று சொல்லும் பொழுது கட்சி கட்டுப்பாடை மீறுகின்றனா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. கட்சி கட்டுப்பாடை மீறுகின்றனா பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பின்னால வரக்கூடிய வாய்ப்பு. நான் இவ்வளவு காலம் அரசியல் இருந்திருக்கேன் என்பது எந்த பழியும் பாவமும் ஏற்பட்டதில்லை. அது நம்மேல் விழுகக்கூடாத பழி நம்மேல் விழுகக்கூடாது என்றுதான் கட்சியினுடைய கட்டுப்பாடு
இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற அவர்கள் சொன்னது, எங்களுடைய சக அமைச்சர்கள் வேண்டிக் கொண்டது, இவைகளுக்கெல்லாம் நான் ஒத்துக்கொண்டேன். நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி காலத்தின் கட்டாயம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தது. எவ்வளவோ நான் சொன்னேன். நான் போய் மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு போய்விட்டு வந்து சொல்லுகிறேனே என்று சொன்னேன். இல்லை, இப்பொழுதே சொல்லி முடிவெடுங்கள் என்று சொன்னார்கள். முடிவெடுத்த பிறகு என் தாயாரிடம் போய் சொல்லிவிட்டு நான் வருகின்றேனே தலைமை கழகத்துக்கு என்று சொன்னேன். அதற்கு மறுத்து இல்லை, அங்க போவான இங்கே என் கூட வாருங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் அங்கு நடந்தது. இப்போ சூழல் கனியவில்லை அப்படின்னீங்க, அந்த சூழல் மக்களுடைய ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னீங்க. அது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிகிறது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியுது. நீங்க அவங்களுக்கு தலைமைக்கு அது தெரியவில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தலைமைக்கு வந்து கீழே இருக்கிற சூழல் தெரியலன்னு நினைக்கிறீங்களா? தெரியும் தெரிந்திருந்து ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார்கள் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்று அந்த நிலையில் தான் இன்றைக்கும் கேள்வி. நான் எனக்கு சந்தர்ப்பம் வந்தால் யார் என்னிடம் சொன்னால் என்று சொல்லவர்களும் என்னுடைய சொல்வதற்கு கட்டாய அவர்கள் படுத்தினால் நான் சொல்லுவதற்கும் தயாராகத்தான் இருக்கிறேன். ஆனால் அவருடைய பொதுநலன் கருதி நான் சொல்லாமல் இருப்பது எனக்கு நல்லது, அவருக்கும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பலரும் உங்களுடைய அமைச்சரவை சகாக்களாக இருந்த பலரும் கூட இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்து கடுமையான வார்த்தைகள்ல உங்களை வந்து விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க பொதுவா வந்து பெரிய அளவிற்கு ரியாக்ட் பண்றது இல்ல, யாரையும் காயப்படுத்துறது இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு உங்க மேலான விமர்சனம் கடுமையா வந்திருக்கிறது இந்த உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு. அது அவருடைய காலத்தின் கட்டாயம். அவர்கள் எங்க இருக்கிறார் என்பது அங்கிருந்து கொண்டு அப்படித்தான் அவர்கள் பேச வேண்டும். இன்றைக்கு வந்து 4 வருஷத்துக்கு பதவி இருக்குது. அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். திரும்பவும் மக்களிடம்தான் நாம் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு மக்களின் பிரதிநிதியை வைக்க வேண்டும். உங்களுக்கு பொறுப்புகளை வழங்கிய, பதவிகளை வழங்கிய கட்சி தலைமைக்கு நீங்க வந்து இப்படி ஒரு காரியம் செய்யலாமா, இது வந்து துரோகம் அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த துரோகம் வரக்கூடாது என்றுதான் நான் ராஜினாமா செய்தேன். அந்த துரோகம் செய்து பண்ணி கட்சி கட்டுப்பாட்டை மீறி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ராஜினாமா செய்யவில்லை என்ற துரோகத்தை செய்தார் என்ற நிலை நமக்கு வரக்கூடாது என்றுதான் நான் ராஜினாமாவிற்கு கட்டாயப்படுத்தி செய்ய வைத்தேன், செய்தேன். அந்த துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி நினைத்துதான். பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார், அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இயக்குகிறதுன்னு முன்னாள் அமைச்சர்கள், இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் நேரடியா குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வேற காரணமே, வலுவான காரணம் தெரியல. என் மீது தனிப்பட்ட முறையில் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. எந்த வகையில் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நிலை எடுத்து அவரிடம் வாதாடி இருக்கிறேன் தலைமையிடம், இல்லை யாரிடமாக கருத்துக்களாக சொல்லியிருக்கிறேனா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புகள் நிறைய நடந்தது. அதுல குறிப்பாக முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் மற்றும் அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் சந்தித்தார்கள். அதே போல இதற்கு முன்னாடி KP முனுசாமி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை பற்றி பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறாங்க. அப்படியான சந்தேகங்களுக்கு இடம் இருக்கிறதா? சந்தேகங்களுக்கு இடம் இருக்கிறது என்பதை மாண்புமிகு அம்மா அவருக்கு உடல்நிலையை கவனித்துக் கொண்டிருந்த மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். பல்வேறு சந்தேகங்கள் பலரால் எழுப்பப்படுகின்ற பொழுது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நாம் எதையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர். அந்த 70-72 நாட்களில் நானும் திறந்தோறும் சென்றிருக்கிறேன். ஒரு முறையுடன் நான் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்திக்கவில்லை. நான் ஒரு முறையும் மருத்துவமனை சென்று வருகின்ற பொழுது என் வீட்டில் இருக்கின்ற அனைவரும் குடும்பத்தில் இருக்க அம்மாவை பார்த்தீர்களா, அம்மாவை பார்த்தீர்களா, அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் கூட அவரிடம் பொய் சொல்லிவிடலாமா, நானும் அம்மாவை பார்த்தேன் என்று சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் அம்மாவை நான் பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக நான் பார்க்கவில்லை. எதுக்கு அப்புறம் தினம் போயிட்டே இருக்கீங்க, ஒரு முறை கூட அம்மாவை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு வருத்தவர் கேட்பாங்க. அங்க இருக்கின்ற சொல்ல எனக்கு தானே தெரியும், அவருக்கு தெரியாது. அவர்கள் ICCல இருக்காங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்காங்க. அதனால வந்து புற்றுநோய் எதுவும் பரவிவிடக்கூடாதுங்கிற
ஜாக்கிரதையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். நாம் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நான் பார்க்கவில்லை என்றுதான் அவர்களிடம் சொல்லியிருந்தேன். சந்தேகத்திற்கு இடமான கேள்விகளை நானும் வினாவாக இருப்பதற்கு என்னுடைய மனம் இடம் தரவில்லை. ஆனா அப்படி ஒரு அந்த நாட்களை எப்படி கடந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு மிக பிடித்தமான, நீங்க மிகப்பெரிய அளவிற்கு மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் 75 நாட்கள் மருத்துவமனையில இருக்காங்க. ஆனால் உங்களால சந்திக்க முடியல. ஒருவேளை அவரும் பார்க்க முடியாது, மருத்துவ காரணங்களும் கூட நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம். அந்த நாட்கள் எப்படி கடந்தது? இப்போது அவர் இல்லாத அந்த வெறுமை அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றீங்களா? மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படியும் குணமாகி வந்து விடுவாள் என்ற தகவல் எங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாளும் இங்கே நடைபெற்ற சிகிச்சை முறைகளை எங்களிடம் ஒருத்தரும் சொல்லிக் கொண்டிருக்க வருகின்ற பொழுது நாங்களும் அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தோம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமையை விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் எங்களுக்குள் இருந்த அனைத்து சக்திகளையும் நாங்கள் இழந்து விட்டதாகவே நாங்கள் உணர்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா அவர்கள் தந்த பொறுப்பு, அந்த பொறுப்புக்குரிய கடமையை ஆற்றுவதுதான் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் என்ற நிலையில் தான் இன்றைக்கு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட நான் ராஜினாமை செய்துவிட்டு இன்றைக்கு பத்திரிகையாளர்களையும் செய்தி நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களையும் சந்தித்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றதை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னால், என்ன நிலையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம், மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், இவைகளெல்லாம் அறிந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு தலைமை பிடிவாதமாக இருக்கிறதே என்ற கவலையோடு தான் நான் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. நாட்டு மக்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டிய நிலை இருந்தது, தெரியப்படுத்திவிட்டேன். அப்பல்லோ மருத்துவமனையில அவங்க 75 நாட்கள்ல வேறு எந்த தலைவருமே அவரை சந்திக்க முடியவில்லையா? உங்களுடைய பொதுச்செயலாளர் சசிகலா மட்டும்தான் அவரை சந்தித்தாரா? வேறு அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது வேறு அமைச்சர்களோ, மத்திய அமைச்சர்களோ சந்திக்க முடிந்ததா? வேறு யாரும் சந்தித்து பேசியதாக இல்லை, நான் கேள்விப்படவில்லை. ஆளுநர் மட்டும் 2 முறை உள்ளே சென்று வந்தார். மற்றபடி மற்ற தலைவர்கள் உள்ளே சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்ததாக சந்தித்ததாக நான் கேள்விப்படவில்லை, பார்க்கவும் இல்லை. நீங்க அவருடைய மிக நம்பிக்கைக்குரிய, விசுவாசத்துக்குரிய ஒரு தொண்டரா இருந்தவர். உங்களை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க எதுவும் ஆசைப்பட்டதா தெரிஞ்சதா, அல்லது நீங்கள் அதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? நான் பல முறை பல வழிகளில் முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் அவருக்கு என்ன, ஒருவேளை நான் ஒரு துர்ப்பாக்கியசாலியை என்று நினைத்துக் கொண்டேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பொழுது பார்க்க முடியாத பாதியாகிவிட்டேனே என்று கூட நான் வருந்திருக்கிறேன். இப்போ உங்களுடைய ராஜினாமா கடிதம், அதற்கு முன்னதாக முதல்வர் அலுவலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாம் ராஜினாமா செய்யறாங்க, விலகுறாங்க. இது அதோட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டி இருக்கிறதா? உங்களுடைய ராஜினாமாவோடு சேர்த்து பார்க்கப்பட வேண்டி இருக்கிறதா? முதல்வருடைய தனிச் செயலாளர்கள், அதே போல சிறப்பு அதிகாரி இவங்க எல்லாம் விலகி இருக்கிறாங்களே. என்னை பற்றி அதிகாரிகளுக்கு நன்றாகவே தெரியும். நான் எந்த பணிகளையுமே அவர்களை கட்டாயப்படுத்தி இதுவரை எந்த அதிகாரியும் நான் வேலை வாங்கியதில்லை. அரசினுடைய சட்டத்தின்படி, அதே அரசினுடைய வழிமுறைகளின்படி, நீதி நியாயத்தின்படிதான் அவர்களை நான் அவருடைய பணியை செய்ய சொல்லி பணித்திருக்கிறேன் ஒழிய எந்த நிலையிலும் நான் அவர்களை கட்டாயப்படுத்தியதில்லை. அவர்களாவது சில விருப்பப்பட்ட முடிவுகளுக்கு எடுக்கின்றார்கள், அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதில் என்னுடைய ஈடுபாடு, என்னுடைய கம்பல்சன் எதுவும் இல்லை, கட்டாயம் இல்லை. இல்ல, உங்களுடைய கட்டாயம்னு நான் சொல்லல. ஆனால் இதற்கு முன்னதாக திரு ஷீலா பாலகிருஷ்ணன், அதே போல வெங்கட்ராமன், அதே போல ராமலிங்கம் உள்ளிட்ட சாந்த ஷீலா நாயர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் ஒரே நேரத்தில் பணியிலிருந்து விலகிறது அப்படிங்கிறது நிறைய கேள்விகளை உண்டாக்குது. அந்த நேரத்தில் உங்களுடைய ராஜினாமாவும் வருது. அப்ப அடுத்த கட்டமாக நகர்கிற இந்த அரசியல் நகர்வுகள்ல அவங்க விருப்பம் இல்லாம இருக்கிறாங்களா? அதை எப்படி பாக்குறது? இல்ல, அவர்களாக எடுத்த முடிவு. திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களும் திரு ராமலிங்கம் அவர்களும் அவர்களாகவே எடுத்துக்கொண்ட முடிவு. நான் எந்த அதில் வேறு பார்வையோடு நான் பார்க்குவதற்கு அது தயாராக இல்லை. அவருடைய அரசு அதிகாரிகள், அரசு போட்டி பொறுப்பேற்றுகிற அதிகாரிகள் ஒரு பணியிலிருந்து விரும்புவதும் அவருடைய கடமை. அவர் அரசு பணியில் இருப்பார்கள்.
ஆனா இப்போ ஷீலா பாஸ்கர் அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ல இருந்தாங்க, அவங்க அப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க. அதனால வந்து அவர்கள் சரி தனக்கு சொந்த காரணங்களை கூட விலகிக்கலாம், என்னை நேரில் வந்து சந்தித்து நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். நானே கூப்பிடுகிறேன் என்று சொன்னேன். அவர்கள் வருகின்ற பொழுது பணச்சோறு வந்து இருக்கக்கூடாது என்பதற்காக சொன்னேன். சரி, நான் இதுவரை நான் அவர்கள் சந்திக்கவில்லை. அப்போதுல இருந்தே ஒரு மனச்சோர்வோட இருந்திருக்கீங்க கடந்த சில நாட்களா அல்லது சில வாரங்களா? வந்து என்ன காரணத்திற்காக வந்து அவங்க பதவியில இருந்து விலகினாங்கிறது வந்து நம்ம கேட்டா அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஏற்படுமே என்பதை நான் தவிர்ப்பதற்காக சிறிது 2-3 நாள் கழிச்சு அவங்க ஒரு நார்மலுக்கு வந்த பிறகு சந்திக்கலாம். வேற சொந்த காரணங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட இருக்கலாம், அது என்னை பற்றி எனக்கு தெரியாது. அதன் காரணமாக நான் 2-3 நாள் கழிச்சு நான் சந்திக்க என்று சொன்னேன். தமிழக அரசியலில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு பரவலாகவே நிலவுகிறது. அதன் அடிப்படையில் இன்று 10 மணி அளவில் நடக்க இருக்கும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இருக்கிறார்கள். All right, that was caretaker Chief Minister of Tamil Nadu, O. Pannirselvam, in a phone conversation with a local Tamil channel where he answered extensive questions way beyond what he spoke last night, but pretty much staying on message that this was his inner voice. He's carrying forward the legacy of Jayalalitha, and that if it is his destiny to be the Chief Minister and lead the people of Tamil Nadu, then that is what he must do. He took very specific questions going forward on how this bitter feud between himself and V.K. Shashikala, the chief of the party from which he was expelled in a dramatic turn of events last night, is going to play out. Our non-stop coverage continues.